கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 136 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். எல்லா நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை செய்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தருகிறார். கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார். எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கிருபையாய் மீட்டு நடத்துகிறார். அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். பரலோக ராஜ்ய பரியந்தம் நம்மை பாதுகாப்பாய் நடத்துவார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது. என்றென்றும் நம்மோடு இருக்கும் அவருடைய கிருபை. எப்பொழுது தெரியுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும். நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம் வாயில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம் செய்தலே நமக்கு தகும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு ஸ்தோத்திரம் செய்தலே தகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.